வணக்கம், வெல்கம் டு SreeDeep's கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், 8 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், 10லேருந்து 15 கருவேப்பிலை இலைகள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 100 கிராம் பச்சை பட்டாணியை எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இங்கே நான் வேக வச்சு எடுத்த ஸ்வீட் கார்னை இங்கே சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் கார்னை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸை சேர்த்துக்கிறேன். இப்போ நாம இதுக்கு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் 250 கிராம்ஸ் பாயில்ட் ரைஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம காலிஃப்ளவர் ரொம்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை பாருங்க, நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் SreeDeep கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதே போல் ஒரு சுவையான சமையலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Have a happy cooking day.